இந்த ஃபினான்சர்ஸ் எல்லாருக்கிட்டையும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றானா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றானா சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ ஆரியா தான் சொன்னா, மச்சான் இனி வேலைக்கு ஆகாது இந்த ஃபினான்சர்ஸ் இதெல்லாம், நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா, மச்சான் ஒரு தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன், நம்ம அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்ப நான் சொன்னேன், மச்சான் எப்ப மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவனும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கினே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன, மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது, நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம். ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சான் தான் பண்றான் அந்த படத்தை. ஸோ அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னா. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன, மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலாம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போவில் பண்ணதாண்டா செட் ஆகணும். அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன ஆரையா வச்சு ஒன்று யோசி, ஒன்று பேசலாம், ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா, ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் எனக்கு கீழே போட்டியா ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் அவர் போட்டுக்கோ. ஓகே போ. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு செம்ம கலாச்சாரான படமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் உயிர் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே, மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், ஹின்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுவான், அல்லான்னு அல்லா மேல இதுவா இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையா இருக்கும். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே. ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ இன்னைக்கு ரொம்ப நேரமே உட்காந்துட்டேன். நான் பக்கத்தில் கூட உட்காரல, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ லவ் யூ மச். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் a lot. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.